ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு எலிப்ஸ் பத்தி பார்க்கலாம். ப்ரீவியஸா சர்க்கிள்ஸ் பத்தி பார்த்துருக்கோம். இப்போ எலிப்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு கோனிக் செக்ஷன்ல அடுத்த பார்ட் எலிப்ஸ் ஆஃப்டர் சர்க்கிள். ஓகேவா? சரி, ஃபர்ஸ்ட் எலிப்ஸ்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ எலிப்ஸோட ஷேப் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாதிரி ஒரு எக் ஷேப்ல இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்படிதான் எலிப்ஸ் இருக்கும். ஸோ எலிப்ஸுக்கும் சர்க்கிள்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அது கிளியரா போக போக உங்களுக்கு சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு எலிப்ஸ் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்றது அப்படின்னு பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ சர்க்கிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்றப்ப என்ன பண்ணோம்னா, ஒரு ஃபிக்ஸ்டு பாயிண்ட் எடுத்தோம். அப்புறம் ஒரு ஃபிக்ஸ்டு லென்த்துக்கு ஒரு ஸ்ட்ரிங் மாதிரி எடுத்தோம். அதுக்கப்புறம் அதை நம்ம ரிவால்வ் பண்றப்ப நமக்கு சர்க்கிள் வந்துச்சு. கரெக்டா? இப்போ எலிப்ஸ்க்கு என்ன பண்ணுவோம்னா, இப்போ சர்க்கிள்க்கு ஒரு ஃபிக்ஸ்டு பாயிண்ட் எடுத்தோம்ல. ஸோ அதே மாதிரி எலிப்ஸ்க்கு என்ன பண்ணுவோம்னா, ரெண்டு ஃபிக்ஸ்டு பாயிண்ட் இருக்கும். ரெண்டு ஃபிக்ஸ்டு பாயிண்ட்க்கும் நடுவில் இந்த மாதிரி ஒரு ஒயர் எடுக்கும். ஸோ ஒரு ஸ்ட்ரிங்கோ இல்லாட்டி த்ரெட்டோ ஏதோ ஒரு எடுத்துட்டு, இப்போ அதை நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு பென்சில் வச்சு நம்ம ட்ரேஸ் பண்ணுவோம் அந்த லென்த்தை. ஸோ அப்படி ட்ரேஸ் பண்றப்ப நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு எலிப்டிக்கல் பாத் வரும். ஸோ அப்படிதான் பார்த்தீங்கன்னா எலிப்ஸ் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம். ஸோ சர்க்கிள்க்கும் எலிப்ஸ்க்கும் என்ன டிஃப்ரெண்ட்னா, சர்க்கிள்ல ஒரு ஃபிக்ஸ்டு பாயிண்ட் இருக்கும். பட் எலிப்ஸ்ல பாத்தீங்கன்னா ரெண்டு ஃபிக்ஸ்டு பாயிண்ட் இருக்கும். அப்புறம் ஒரு ஃபிக்ஸ்டு லென்த். இந்த ரெண்டு ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டையும் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இது ரெண்டு இருக்கிறதுனால நம்ம ஃபோக்கை, அதாவது ப்ளூரல்ல ஃபோக்கை அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அப்புறம் எசென்ட்ரிசிட்டி, ஈனா என்னன்னா எசென்ட்ரிசிட்டி. ஸோ எசென்ட்ரிசிட்டி எப்படி டிஃபைன் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எசென்ட்ரிசிட்டி ஃபோக்கஸ்ல இருந்து அந்த பர்டிகுலர் பாயிண்டோட லென்த் பை அந்த பர்டிகுலர் பாயிண்ட் ஓட பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா எசென்ட்ரிசிட்டி டிஃபைன் பண்ணும். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இது ஃபோக்கஸ்ன்னு வச்சுப்போம். இது டைரக்ட்ரிக்ஸ்ன்னு வச்சுப்போம். ஸோ இப்போ ஒரு பாயிண்ட் இங்க இருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த கோனிக்கோட லோக்கஸ்ல இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த பாயிண்ட் சே ஃபார் எக்ஸாம்பிள் பி அப்படின்னு எடுத்துப்போம். ஓகேங்களா? ஸோ இந்த டிஸ்டன்ஸ் அண்ட் இதோட பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ், இந்த ரேஷியோ தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எசென்ட்ரிசிட்டி E is equal to PF by PM. அண்ட் இப்போ இந்த ரேஷியோ பார்த்தீங்கன்னா 0ல இருந்து 1 இருந்துச்சுன்னா அது எலிப்ஸ். ஓகேங்களா? அண்ட் சப்போஸ் இப்போ இந்த எசென்ட்ரிசிட்டி ஈக்குவல் டு 0வா இருந்தா அது என்னன்னா ஒரு சர்க்கிள். அப்புறம் எசென்ட்ரிசிட்டி 1க்கு ஈக்குவலா இருந்தா பேரபோலா. சப்போஸ் அந்த எசென்ட்ரிசிட்டி கிரேட்டர் தென் 1ஆ இருந்தா ஹைப்பர்போலா அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் கோனிக் செக்ஷன்ஸ் நம்ம ஸ்டார்டிங் லெக்சர்ல பார்த்தோம். அண்ட் இது பாத்தீங்கன்னா ஒரு செகண்ட் ஆர்டர் ஈக்குவேஷன். ax square plus 2hx plus by square plus 2gx plus 2fy plus c equal to 0. ஸோ இப்போ இந்த செகண்ட் ஆர்டர் ஈக்குவேஷன், செகண்ட் டிகிரி ஈக்குவேஷன். ஸோ இப்போ இந்த செகண்ட் டிகிரி டூ வேரியபிள் ஈக்குவேஷன் எலிப்ஸை ரீப்ரசென்ட் பண்ணோம்னா அதோட கண்டிஷன் என்னன்னா டெல்டா ஷுட் நாட் பி ஈக்குவல் டு 0 அண்ட் h ஸ்கொயர் மைனஸ் பிசி லெஸ் தென் 0வா இருக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா பேசிக் கண்டிஷன். ஓகே, இதே சர்க்கிள்க்கு என்ன கண்டிஷன்னா ஒரு ஜஸ்ட் ஒரு ரிவிஷனுக்கு சொல்றேன். சர்க்கிள்க்கு என்னவா இருக்கணும்னா a ஈக்குவல் டு பிஆ இருக்கணும் அண்ட் h ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏபிஆ இருக்கணும், அதாவது டெல்டா ஈக்குவல் டு 0. ஸோ இந்த இந்த மூணு கண்டிஷனுமே இருந்தா அது சர்க்கிள் ரீப்ரசென்ட்.
இப்போ அதே வந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏபி வந்து லெஸ் தென் ஜீரோவா இருந்துச்சு அப்படின்னா வந்து அது வந்து எலிப்ஸ் ஈக்குவேஷன். ஓகேங்களா? ஸோ இந்த பாயிண்ட்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் வந்து இதெல்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். சரி. இப்போ சர்க்கிள்க்கு வந்து நம்ம ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன்ஸ் பார்த்தோம்ல. ஸோ அதே மாதிரி எலிப்ஸுக்கு வந்து ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன்ஸ் வந்து பார்ப்போம். ஸோ மொத்தம் வந்து ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன்ஸ்ல ரெண்டு டைப்ஸ் இருக்கு எலிப்ஸ். ஒன்னு வந்து என்னன்னா ஹாரிசான்டல் எலிப்ஸ், அப்புறம் ஒன்று வந்து வெர்டிகல் எலிப்ஸ். ஆனா ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன்ஸ் ரெண்டுத்துக்குமே சேம் தான். அது வந்து என்னன்னா எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன் ஆஃப் எலிப்ஸ். ஸோ இப்போ சப்போஸ் இப்போ ஏ வந்து கிரேட்டர் தென் பிஆ இருந்தா அது வந்து என்னன்னா ஹாரிசான்டல் எலிப்ஸ். சப்போஸ் பி வந்து கிரேட்டர் தென் ஏவா இருந்தா அது வந்து வெர்டிகல் எலிப்ஸ். ஓகே. அண்ட் இதோட எசென்ட்ரிசிட்டி வேல்யூ அதெல்லாம் என்னன்றது போக போக வந்து பார்ப்போம். ஓகேங்களா? சரி. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஹாரிசான்டல் எலிப்ஸ் பத்தி பார்ப்போம். அதாவது கேஸ் ஒன். ஃபர்ஸ்ட் கேஸ்ல வந்து என்ன சொல்லியிருந்தோம்னா ஏ வந்து கிரேட்டர் தென் பிஆர். கரெக்டா? சரி. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா இதுக்கு எக்ஸ் ஆக்சிஸ் வரைஞ்சிப்போம், அப்புறம் ஒய் ஆக்சிஸ் வரைஞ்சிப்போம். அப்புறம் ரெண்டு பாயிண்ட் ஃபிக்ஸ்டு பாயிண்ட் அது வந்து ஃபோக்கஸ். அப்புறம் எலிப்ஸ் வந்து வரைஞ்சிப்போம். ஸோ எலிப்ஸ் வந்து இப்படி. அப்புறம் நம்ம டைரக்ட்ரிக்ஸும் வரைஞ்சிப்போம். ஸோ டைரக்ட்ரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா parallel டு ஒய் ஆக்சிஸாக இருக்கும். இப்போ ஃபோக்கஸ் வந்து நான் என்ன எடுத்துக்கேன்னா எஸ் எஸ் டேஷ் அப்படின்னு வந்து எடுத்துக்கணும். அப்புறம் இந்த இந்த வேர்டெக்ஸை வந்து ஏ ஏ டேஷ்னு எடுத்துக்கிறேன். அப்புறம் இந்த மேல இருக்கிற இந்த எக்ஸ்டென்ஷன் வந்து பி பி டேஷ்னு எடுத்துக்கிறேன். இது வந்து நமக்கு ஒய் ஆக்சிஸ், இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ். கரெக்டா? இது வந்து பாத்தீங்கன்னா டைரக்ட்ரிக்ஸ். சரி. இப்போ ஆஹ் நம்ம வந்து என்ன பண்றோம்னா இந்த பாயிண்ட்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். ஸோ இந்த ஏ பாயிண்ட் இருக்குல்ல, ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஏ கமா ஜீரோவா இருக்கும். அண்ட் இந்த ஏ ஏ டேஷ் வந்து பாத்தீங்கன்னா மைனஸ் ஏ கமா ஜீரோவா இருக்கும். இந்த இந்த எலிப்ஸ் ஈக்குவேஷன் எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு அந்த ஈக்குவேஷனுக்கு எப்படி எலிப்ஸ் இருக்கும்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். ஸோ அதுதான் வந்து இது. ஸோ இதுல ஏ வந்து பாத்தீங்கன்னா ஏ கமா ஜீரோ அண்ட் ஏ டேஷ் வந்து பாத்தீங்கன்னா மைனஸ் ஏ கமா ஜீரோ. பி வந்து பாத்தீங்கன்னா ஜீரோ கமா பி, ஏன்னா அது வந்து ஒய் ஆக்சிஸ்ல இருக்கிறதுனால. அண்ட் பி டேஷ் வந்து பாத்தீங்கன்னா ஜீரோ கமா மைனஸ் பி. ஓகேங்களா? ஓகே. அண்ட் இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ எலிப்ஸ் வந்து ஹாரிசான்டலா இருக்கிறதுனால மேஜர் ஆக்சிஸ் வந்து நம்ம எக்ஸ் ஆக்சிஸா வந்து சொல்லுவோம். ஸோ இப்போ அந்த மேஜர் ஆக்சிஸோட லென்த் வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா ஏஏ டேஷ். கரெக்டா? இந்த ஏஏ டேஷ் தான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு செமி மேஜர் ஆக்சிஸ். ஸோ அப்போ அந்த மேஜர் ஆக்சிஸோட லென்த் வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா மேஜர் ஆக்சிஸோட லென்த் வந்து பாத்தீங்கன்னா ஏஏ டேஷ். கரெக்டா? ஸோ ஏஏ டேஷோட வேல்யூ வந்து என்னன்னா 2a. ஏன்னா வந்து இது வந்து ஏ கமா ஜீரோ, இது வந்து ஏ கமா ஜீரோ, இது வந்து பாத்தீங்கன்னா மைனஸ் ஏ கமா ஜீரோ. ஸோ அதனால ஓவரால் டிஸ்டன்ஸ் வந்து நம்ம டிஸ்டன்ஸ் ஃபார்முலா வச்சு போட்டோம்னா 2a வரும். இப்போ அதே மாதிரி மைனர் ஆக்சிஸ் வந்து என்னன்னா பி பி டேஷா இருக்கும். அண்ட் அதோட வேல்யூ வந்து என்னன்னா 2br. ஸோ அது வந்து எதுனா இந்த இந்த இது பிபி டேஷ், இது வந்து மைனர் ஆக்சிஸ் ஆகும். அண்ட் அதோட வேல்யூ வந்து என்னன்னா 2b. ஓகே. சரி. இப்போ ஒரு ரேண்டம் பாயிண்ட் வந்து பி அப்படின்னு சொல்லி ஒரு பாயிண்ட் எடுப்போம்.
ஸோ அந்த பாயிண்ட் வந்து அப்புறம் எஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபோக்கல் லென்த். இப்போ அந்த ஃபோக்கல் லென்த்தோட வேல்யூ வந்து எப்படி இருக்கும்னா ஏஇ கமா ஜீரோவா இருக்கும். இந்த எஸ் டேஷ் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் ஏஇ கமா ஜீரோவா இருக்கும். ஸோ மோஸ்டா வந்து எப்படின்னா மிரர் இமேஜஸ் மாதிரி தான். அப்புறம் டைரக்ட்ரிக்ஸோட ஈக்குவேஷன் வந்து என்னன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ பை இ. ஓகேங்களா? அண்ட் இந்த ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா இங்க கரெக்டா பர்ஃபெக்டா வந்து மேட்ச் ஆகும். இந்த ரேஷியோ வந்து இக்கு ஈக்குவலா இருக்கும். இ இஸ் ஈக்குவல் டு பிஎஸ் பை பிஎம். ஸோ அதை வச்சு தான் வந்து நம்ம இந்த ஈக்குவேஷன்ஸ் தான் வந்து கண்டுபிடிப்போம். ஓகேங்களா? சரி. அடுத்து நம்ம லேட்டஸ்ட் ரெக்டம் வந்து என்னன்னு பார்ப்போம். ஸோ லேட்டஸ்ட் ரெக்டம்னா என்னன்னா a focal chord which passes through, அதாவது ஒரு chord which passes through focus. ஸோ அதுதான் வந்து நம்ம லேட்டஸ்ட் ரெக்டம்னு சொல்லுவோம். அண்ட் அது வந்து இந்த மேஜர் ஆக்சிஸ்க்கு பெர்பெண்டிகுலரா இருக்கும். இந்த மாதிரி பெர்பெண்டிகுலராகவும் இருக்கும். அண்ட் அது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு ஃபோக்கல் கார்டாகவும் இருக்கும். ஸோ இப்போ அதோட வெர்டிசஸ், அதோட அந்த கோஆர்டினேட்ஸ் வந்து என்னவா இருக்கும்னா ஏஇ கமா பி பை ஏவா இருக்கும். அண்ட் இந்த இந்த வெர்டெக்ஸ் வந்து என்னவா இருக்கும்னா ஏஇ கமா மைனஸ் பி ஸ்கொயர் பை ஏ அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா? சரி. அடுத்து இப்போ இந்த லென்த் இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஆரிஜின் கரெக்டா. இந்த லென்த் வந்து நமக்கு என்னன்னா ஏஇ, இந்த லென்த் வந்து பாத்தீங்கன்னா ஏஇ, எஸ் டேஷ் வந்து பாத்தீங்கன்னா என்ன வரும்னா 2 ஏஇஆர். ஸோ இதுவும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரிமெம்பர் பண்ண வேண்டிய points. Okay. சரி. இப்போ இன்னொரு தடவை ரீகலெக்ட் பண்றேன் பாருங்க. இப்போ மேஜர் ஆக்சிஸ்னா வந்து என்ன, இது வந்து ஹாரிசான்டல் எலிப்ஸ் கரெக்டா. ஸோ ஹாரிசான்டல் எலிப்ஸ்க்கு மேஜர் ஆக்சிஸ் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் அதோட லென்த் வந்து பாத்தீங்கன்னா 2a. மைனர் ஆக்சிஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒய் ஆக்சிஸ் அண்ட் அதோட லென்த் வந்து பாத்தீங்கன்னா 2b. அப்புறம் ஃபோக்கஸ் வந்து எப்படி இருக்குன்னா ஏஇ கமா ஜீரோ அண்ட் இன்னொரு ஃபோக்கஸ் வந்து பாத்தீங்கன்னா மைனஸ் ஏஇ கமா ஜீரோ. ஸோ ஃபோக்கஸ் வந்து எப்படி இருக்கும்னா பிளஸ் ஆர் மைனஸ் ஏஇ கமா ஜீரோ அப்படின்னு இருக்கும். அண்ட் டைரக்ட்ரிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ பை இ அண்ட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏ பை இ. எக்ஸ் ஈக்குவல் டு ஏ பை இ வந்து இந்த டைரக்ட்ரிக்ஸ், இந்த டைரக்ட்ரிக்ஸ் வந்து என்னன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏ பை. ஓகேங்களா? ஸோ இதுவும் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் ஏ பை இ அப்படின்னு இருக்கும். அப்புறம் எசென்ட்ரிசிட்டி இ இஸ் ஈக்குவல் டு ரூட் ஓவர் 1 மைனஸ் பி ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் அப்படின்னு வந்து. ஸோ இது வந்து எசென்ட்ரிசிட்டிக்கான ஃபார்முலா. அப்புறம் லேட்டஸ்ட் ரெக்டம் எல்லாருனா வந்ததுன்னா லேட்டஸ்ட் ரெக்டம். ஸோ லேட்டஸ்ட் ரெக்டமோட டெஃபினிஷன் வந்து என்னன்னா ஃபோக்கல் கார்ட் perpendicular to major axis. ஓகேங்களா? அண்ட் இப்போ அதோட லென்த் வந்து பாத்தீங்கன்னா 2b ஸ்கொயர் பை ஏ. ஏன்னா நம்ம லேட்டஸ்ட் ரெக்டமோட வெர்டிசஸ் வந்து பார்த்தோம். அது வந்து என்னன்னா இது ஏஇ கமா பி ஸ்கொயர் பை ஏ. இது வந்து ஏஇ கமா மைனஸ் பி ஸ்கொயர் பை ஏ. ஸோ இப்போ இந்த டிஸ்டன்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறப்ப என்ன ஆகும்னா பி ஸ்கொயர் பை ஏ மைனஸ் ஆஃப் மைனஸ் பி ஸ்கொயர் பை ஏன்னு வரும், விச் இஸ் 2b ஸ்கொயர் பை ஏ. ஸோ அதனால தான் வந்து என்ன ஆகும்னா நமக்கு 2b ஸ்கொயர் பை ஏ அப்படின்னு வந்து வரும். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் சொன்ன டெர்மினாலஜிஸ் அண்ட் வேல்யூஸ்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கணும், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அண்ட் கொஷின்ஸ் போடுறப்ப கொஞ்சம் ஈஸியாக போடலாம் இந்த வேல்யூஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? சரி. இப்போ செகண்ட் டைப் ஆஃப் ஸ்டாண்டர்ட் லிப்ஸ் வந்து பார்ப்போம். ஸோ இது வந்து என்னன்னா இதுல பி வந்து கிரேட்டர் தென் ஏவா இருக்கும். அதாவது இது வந்து என்ன வெர்டிகல் எலிப்ஸ். ஸோ இதுக்கு பி வந்து கிரேட்டர் தென் ஏவா இருக்கிறதுனால சேம் அதே ஈக்குவேஷன் தான் எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. கரெக்டா? இப்போ இது வந்து வெர்டிகல் எலிப்ஸ்ன்றதுனால சேம் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஆக்சிஸ் வரைஞ்சிக்கிறேன்.
இப்போ அதே மாதிரி இப்போ வந்து பாத்தீங்கன்னா வெர்டிகலா இருக்கிறதுனால ஃபோக்கஸ் வந்து எதுல இருக்குன்னா ஒய் ஆக்சிஸ்ல இருக்கும். அண்ட் இதோட டைரக்ட்ரிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்படி பர்பண்டிகுலர் டு எக்ஸ் ஆக்சிஸ் ஆகும். இப்போ முன்ன பண்ண அதே மாதிரி தான் இது வந்து பாத்தீங்கன்னா என்ன வரும்னா ஏ, இது வந்து ஏ டேஷ், இது வந்து பி, இது வந்து பி டேஷ். இப்போ ஏவோட கோஆர்டினேட்ஸ் வந்து என்னன்னா ஏ கமா ஜீரோ, ஏ டேஷ் வந்து மைனஸ் ஏ கமா ஜீரோ, பி வந்து பாத்தீங்கன்னா ஜீரோ கமா மைனஸ் பி, இது வந்து ஜீரோ கமா பிளஸ் பி. அப்புறம் இப்போ ஃபோக்கஸ் எஸ் அண்ட் எஸ் டேஷ். ஸோ இது வந்து இப்போ எப்படி இருக்கும்? இப்போ ஃபோக்கஸ் வந்து பாத்தீங்கன்னா பர்பண்டிகுலரா இருக்குல்ல, அதாவது இப்போ முன்ன வந்து நமக்கு எக்ஸ் ஆக்சிஸ்ல இருந்துச்சு, இப்போ வந்து ஒய் ஆக்சிஸ்ல இருக்கிறதுனால ஃபோக்கஸ் வந்து எப்படி இருக்கும்னா ஜீரோ கமா பிஇஆ இருக்கும். அண்ட் எஸ் டேஷ் வந்து பாத்தீங்கன்னா ஜீரோ கமா மைனஸ் பிஇஆ இருக்கும். ஓகேங்களா? அண்ட் இந்த டைரக்ட்ரிக்ஸோட ஈக்குவேஷன் வந்து என்னன்னா y இஸ் ஈக்குவல் டு பி பை இ, y இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி பை இ. ஸோ இந்த மாதிரி வந்து இருக்கும். ஓகேங்களா? அண்ட் இந்த பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ y ஈக்குவல் டு பி வந்து இந்த y ஆக்சிஸோட இன்டர்செக்ட் ஆச்சுன்னா ஜீரோ ஈக்குவல் டு பி பை இ தான் இந்த பாயிண்ட். இப்போ அதே மாதிரி இந்த பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகும்னா ஜீரோ கமா மைனஸ் பி பை இ அப்படின்னு வந்து. ஓகேங்களா? அப்புறம் இதுக்கும் வந்து லேட்டஸ்ட் செக்டம் வந்து எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி இருக்கும். ரெண்டு லேட்டஸ்ட் செக்டம் வரும். ஒன்னு வந்து ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் எஸ் குள்ள பாஸ் ஆகுற மாதிரி, இன்னொன்று வந்து எஸ் டேஷ் உள்ள பாஸ் ஆகுற மாதிரி இருக்கும். அண்ட் அதோட வெர்டெக்ஸஸ் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இப்போ இது வந்து இந்த ஃபோக்கஸ் பேரலா தானே இருக்கு. ஸோ அதோட ஒய் கோஆர்டினேட் அப்படியே தான் இருக்கும், பிஆவா தான் இருக்கும். இதுவும் வந்து பாத்தீங்கன்னா பிஇ தான். பட் ஆனா எக்ஸ் கோஆர்டினேட் வந்து என்ன ஆகும்னா ஏ ஸ்கொயர் பை பி அப்படின்னு வந்து வரும். இது வந்து மைனஸ் ஏ ஸ்கொயர் பை பி அப்படின்னு வந்து வரும். நம்ம முன்ன ஹாரிசான்டல் எலிப்ஸ்க்கு வந்து பார்த்தோம்னா அதே வெர்டிசஸ் வந்து என்னவா இருந்துச்சுன்னா ஏ கமா மைனஸ் பி ஸ்கொயர் பை ஏவா இருந்துச்சு, பிளஸ் பி ஸ்கொயர் பை ஏ அண்ட் மைனஸ் பி ஸ்கொயர் பை ஏவா இருந்துச்சு. இப்போ வெர்டிக்கல் எலிப்ஸ்க்கு வந்து என்ன ஆகும்னா ஏ ஸ்கொயர் பை பி ஆகும். ஸோ ஜஸ்ட் ஒரு சேஞ்ச் மாதிரி இருக்கும், ஏ வந்து பி ஆகும், பி வந்து ஏ ஆகும். பட் ஆனா வந்து கொஞ்சம் நோட்டீஸ் பண்ண வேண்டிய விஷயமா இருக்கு. ஜஸ்ட் ரிமெம்பரன்ஸ் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு சொல்றேன், ஏ பை பி, ஏ பை பின்னு இருக்கும், அப்புறம் பி பை ஏன்னு இருக்கும். ஓகே. ஓகே. சரி. இப்போ நம்ம முன்ன பண்ண மாதிரி தான். இப்போ இதுல வந்து என்ன ஆகும்னா மேஜர் ஆக்சிஸ் வந்து என்னவா இருக்கும்? மேஜர் ஆக்சிஸ் வந்து எக்ஸ் ஆக்சிஸா, மேஜர் ஆக்சிஸ் வந்து ஒய் ஆக்சிஸா இருக்கும். அந்த அதோட லென்த் வந்து 2b. மைனர் ஆக்சிஸ் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் அந்த அதோட லென்த் வந்து 2a. அப்புறம் எஸ் டேஷோட வேல்யூ வந்து என்னன்னா 2be. அப்புறம் லேட்டஸ்ட் விக்டம் எல்லாரோட வேல்யூ வந்து என்ன வரும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, ஸோ இந்த லென்த் தானே கண்டுபிடிக்கணும். ஸோ அதோட வேல்யூ வந்து இந்த இந்த ரெண்டு வெர்டிசஸும் சேமா இருக்கு. ஸோ a square by b minus of minus a square by b ன்னு வரும், which implies 2a square by b. ஓகேங்களா? Okay. சரி, இன்னொரு தடவை வந்து கிளியரா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் மேஜர் ஆக்சிஸ். ஸோ வெர்டிகல் எலிப்ஸ்க்கு மேஜர் ஆக்சிஸ் வந்து என்னன்னா y ஆக்சிஸ், is equal to 0 comma plus or minus b. ஓகேங்களா? ஓகே. அப்புறம் டைரக்ட்ரிக்ஸ் ஒரு ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா y is equal to plus or minus b by e அப்படின்னு வந்து. ஓகேங்களா? Okay. அடுத்து எசென்ட்ரிசிட்டி. அந்த எசென்ட்ரிசிட்டியோட வேல்யூ வந்து என்னவா இருக்கும்னா
E is equal to root over 1 minus a square by b square. ஓகேங்களா? ஸோ இப்போ எசென்ட்ரிசிட்டி வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு சிம்பிள் ஒரு ட்ரிக் மாதிரி சொல்றேன். இப்போ ஆஹ், இப்போ ஈக்குவேஷன் வந்து எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒன்ல. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா ஏ ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ரேஷியோ வந்து ஃபர்ஸ்ட் கண்டுபிடிப்போம். இப்போ சப்போஸ் இந்த ரேஷியோ வந்து இஃப் இந்த ஏ ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ரேஷியோ வந்து சப்போஸ் ஒன்னுக்கு கம்மியா, சே ஃபார் எக்ஸாம்பிள் 3/4 அப்படின்னு வருதுன்னா, ஸோ இதை வந்து டைரக்டா வந்து இந்த ஈக்குவேஷன்ல போட்டு 1 மைனஸ் 3/4 அப்படின்னு போட்டீங்கன்னா உங்களுக்கு எசென்ட்ரிசிட்டியோட வேல்யூ ரூட் ஓவர் 1/4 விச் இஸ் 1/2 அப்படின்னு வந்து வரும். சப்போஸ் இப்போ ஏ ஸ்கொயர் பை பி ஸ்கொயரோட வேல்யூ வந்து 4/3 இருக்கு அப்படின்னா வந்து அது வந்து என்னன்னா வெர்டிகல் எலிப்ஸ் தான். ஸோ என்ன பண்ணுங்க, இப்போ அதோட ரெசிப்ரோக்கலா எடுத்துக்கோங்க. ஸோ 1 மைனஸ் 3/4 ஆகும். அப்படி எடுத்து போட்டீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கும். எப்போ வந்து ஏ ஸ்கொயர் பை பி ஸ்கொயர், எப்போ பி ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் அப்படின்னு உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருந்துச்சுன்னா இந்த ஏ ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ரேஷியோ கண்டுபிடிச்சிட்டு அது ஒன்னுக்கு லெஸ் தெனா வர மாதிரி, சப்போஸ் ஒன்னுக்கு மேல வந்துச்சுன்னா அது ரெசிப்ரோக்கல் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணி போட்டுக்கலாம். ஓகேவா? ஜஸ்ட் வந்து இது ஒரு ட்ரிக் மாதிரி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் வந்து என்னன்னா 2a ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் அண்ட் அதோட ஈக்குவேஷன் வந்து என்னன்னா பிளஸ் ஆர் மைனஸ் ஏ ஸ்கொயர் பை பி கமா பி. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் ரெக்டமோட வெர்டிசஸ் அண்ட் அதோட லிமிட்ஸ். ஓகேங்களா? சரி. அப்புறம் இப்போ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த எலிப்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா சென்டர் ஆரிஜின் எடுத்து போட்டிருந்தோம். இப்போ சப்போஸ் ரேண்டமா வந்து இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் ஆரிஜின் வந்து எக்ஸ் காமா கேல வந்து ஷிஃப்ட் பண்றோம் அப்படின்னா இப்போ எலிப்ஸோட ஈக்குவேஷன்ஸ் வந்து என்ன ஆகும்னா இப்போ அந்த கேஸ்ல எலிப்ஸோட ஈக்குவேஷன்ஸ் என்ன ஆகும்னா எக்ஸ் மைனஸ் ஹெச்டி ஹோல் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் பிளஸ் ஒய் மைனஸ் கேடி ஹோல் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஒன் அப்படின்னு வந்து ஆயிடும். மற்ற எல்லாமே எல்லா ஃபார்முலாஸ் எல்லாமே சேம் தான். எங்கெங்கெல்லாம் எக்ஸ்ன்னு வருதோ அதெல்லாம் வந்து நம்ம எக்ஸ் மைனஸ் ஹெச்ஆல ரீப்ளேஸ் பண்ணோம். எங்கெங்கெல்லாம் ஒய் வருதோ அதை வந்து ஒய் மைனஸ் கேஆல ரீப்ளேஸ் பண்ணி அதே சேம் எல்லா என்னென்ன பேராமீட்டர்ஸ்லாம் வேணுமோ அதில் வந்து கண்டுபிடிக்கும். ஸோ இதோட ஆரிஜின் வந்து என்னன்னா எச் கமா. ஓகேங்களா? ஓகே. சரி, இப்போ ஒரு கொஸ்டின் வந்து போடும். ஸோ இந்த கொஸ்டின்ல வந்து என்ன சொல்றாங்கன்னா draw the following ellipse and mention their foci, lateral rectum, directrix and center. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்றாங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் பை 9 பிளஸ் ஒய் ஸ்கொயர் பை 4 ஈக்குவல் டு ஒன்ல. ஸோ இப்போ இது வந்து நம்ம ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷனோட கம்பேர் பண்ணோம்னா ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 9ன்னு வரும், விச் இம்ப்ளைஸ் ஏ ஈக்குவல் டு 3. பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4ன்னு வரும், பியோட வேல்யூ வந்து 2. இப்போ இதுல கிளியரா வந்து என்னன்னு தெரியுது, ஏ வந்து கிரேட்டர் தென் பியா இருக்கு. ஸோ இது வந்து என்னன்னா ஹாரிசான்டல் எலிப்ஸ். ஸோ இப்போ இந்த ஹாரிசான்டல் எலிப்ஸ்க்கு எசென்ட்ரிசிட்டி E is equal to root over 1 minus என்ன சொல்லியிருக்கேன், ரேஷியோ வந்து ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஏ ஸ்கொயர் பை பி, அதாவது 9/4ன்னு வருது. இப்போ நான் வந்து இதோட இது வந்து இதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னோட மேல இருக்குல்ல. ஸோ நான் வந்து என்ன பண்ணிருக்கேன் 4/9 எடுத்து அந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணுவேன். 4/9 which implies root over 5/9 which is root 5/3. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எசென்ட்ரிசிட்டி. ஓகேங்களா? ஸோ இப்போ ஹாரிசான்டல் எலிப்ஸ் தானே நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஈக்குவேஷன் வந்து வரைஞ்சிக்கணும். ஆக்சிஸ் இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ், இது வந்து ஒய் ஆக்சிஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட எலிப்ஸ். இது எஸ் எஸ் டேஷ், அப்புறம் இது வந்து ஆரிஜின், இது வந்து ஏ டேஷ், இது ஏ,
இது பி டேஷ், பி, பி டேஷ். அப்புறம் இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட டைரக்ட்ரிக்ஸ். இது வந்து இன்னொரு டைரக்ட்ரிக்ஸ். ஓகே. ஸோ ஃபோக்கஸ் வந்து எப்படி இருக்கும்னு சொல்லியிருக்கேன், பிளஸ் ஆர் மைனஸ் ஏஇ கமா ஜீரோ. ஸோ அது வந்து போட்டோம்னா என்ன வரும், எஸ் வந்து பிளஸ் ஆர் மைனஸ் ஏவோட வேல்யூ 3, எசென்ட்ரிசிட்டியோட வேல்யூ √3/5 கமா ஜீரோ. அப்புறம் ஃபோக்கஸ் வந்து என்னன்னா பிளஸ் ஆர் மைனஸ் √5/0. ஸோ ஒரு ஃபோக்கஸ் வந்து என்னன்னா √5 கமா ஜீரோ, இன்னொரு ஃபோக்கஸ் வந்து -√5 கமா ஜீரோ. அப்புறம் ஏவோட வேல்யூ வந்து என்னன்னா 3 கமா ஜீரோ அண்ட் -3 கமா ஜீரோ. பியோட வேல்யூ வந்து என்னன்னா 0 கமா 2, 0 கமா -2. ஓகேங்களா? ஓகே. அடுத்து லேட்டஸ்ட் ரெக்டமோட வேல்யூ கேட்டுக்கோங்க. ஸோ லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் இஸ் ஈக்குவல் டு என்ன, 2b² கரெக்டா? 2 இன்டூ பி ஸ்கொயரோட வேல்யூ வந்து என்ன, 2² ஏவோட வேல்யூ 3, விச் இஸ் 8/3. அடுத்து டைரக்ட்ரிக்ஸ் வந்து கேட்டுருக்காங்க. ஸோ டைரக்ட்ரிக்ஸோட ஈக்குவேஷன் எப்படி இருக்குன்னா, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் ஏ/யூன்னு இருக்கும், விச் இம்ப்ளைஸ் பிளஸ் ஆர் மைனஸ் 3/√5/3, which is 9/√5. So x is equal to 9/√5, x is equal to -9/√5. ஓகேங்களா? அண்ட் இதோட சென்டர் வந்து பாத்தீங்கன்னா ஆரிஜின் ஓ 0,0. ஓகேங்களா? ஸோ இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எலிப்ஸ் வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணுவோம். ஸோ இது வந்து இதுல எல்லா பேராமீட்டர்ஸும் நம்ம வந்து கண்டுபிடிச்சிருப்போம். நம்ம சில கொஸ்டின்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இவ்வளோ எல்லா பேராமீட்டர்ஸும் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்காது. ஸோ எந்தெந்த பேராமீட்டர்ஸ்லாம் வேணுமோ அதை மட்டும் நம்ம கண்டுபிடிச்சிட்டு நம்ம கொஸ்டின்ஸ் வந்து ப்ரொசீட் பண்ணுவோம். ஓகேங்களா? இன்னொரு கொஸ்டின் வந்து பார்ப்போம். ஸோ இந்த கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இஃப் length of lattice rectum of a ellipse x² plus 4y² plus 2x plus 8y minus lambda is equal to 0 is 4 and L is the length of its major axis. Then lambda plus L. ஸோ இந்த வேல்யூ வந்து என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஓகே. ஸோ இந்த கொஸ்டின் போடுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஈக்குவேஷன் வந்து நம்ம போடுவோம். x² plus 4y² plus 2x plus 8y equal to lambda. கரெக்டா? இப்போ லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் வந்து 4ன்னு சொல்லிட்டாங்க. லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் இஸ் ஈக்குவல் டு 4. லென்த் ஆஃப் மேஜர் ஆக்சிஸ், ஸோ அது வந்து நம்ம ஜென்ரலான ஃபார்முலால வந்து மேஜர் ஆக்சிஸோட லென்த் வந்து என்னன்னா 2a, which is equal to L அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்கு என்ன பண்ணுவோம்னா பர்ஃபெக்டிங் த ஸ்கொயர் மெத்தட்ல போகணும். ஸோ x² plus 2x plus 4 into y² plus 2y equal to lambda. ஸோ என்ன பண்றோம்னா x² plus 2x plus 1 -1 பண்றோம். அதனாட்டி டைரக்டா வந்து ரெண்டு பக்கமும் 1ஆல ஆட் பண்ணிக்கிறோம். அண்ட் y² plus 2y plus 1 which is equal to lambda plus 1 plus 4 into 1. ஓகேங்களா? ஸோ x plus 1 whole square plus 4 into y plus 1 whole square is equal to lambda plus 5. கரெக்டா? ஸோ இப்போ இந்த லாம்டா பிளஸ் 5 கீழே கொண்டு வரேன், ஏன்னா நம்ம வந்து ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன் ஃபார்ம்ல கொண்டு வரோம். ஸோ எக்ஸ் பிளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் பை லாம்டா பிளஸ் 5 பிளஸ் ஒய் பிளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் பை லாம்டா பிளஸ் 5 பை 4 விச் இஸ் ஈக்குவல் டு 1. ஓகேங்களா? ஸோ இப்போ இதுல இருந்து கிளியரா ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன்ஸ் ஃபார்மேட்ல நம்ம கொண்டு வந்தோம்னா, ஸோ அது வந்து என்னன்னா எக்ஸ் மைனஸ் ஹெச் தி ஹோல் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் plus y minus k the whole square by b square is equal to 1. ஸோ இந்த ஃபார்மேட்ல இருக்குல்ல. ஸோ இப்போ அதனால a is equal to என்ன வரும்னா லாம்டா பிளஸ் பை ரூட், அப்புறம் b யோட வேல்யூ வந்து என்னன்னா ரூட் ஓவர் லாம்டா பிளஸ் 5 பை 4ன்னு வரும், விச் இஸ் ரூட் ஓவர் லாம்டா பிளஸ் 5 பை 2 இப்படின்னு வந்து வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ
இந்த இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஷிஃப்டட் எலிப்ஸ் தானே. அதாவது ஆரிஜின் வந்து ஜென்ரலா வந்து நம்ம 0,0 எடுப்போம், இல்ல h,0ன்னு இருக்கும். பட் ஆனா மத்த பேராமீட்டர்ஸ் எல்லாமே சேமா தான் இருக்கும். ஸோ லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் இஸ் ஈக்குவல் டு என்ன மைனஸ், அதாவது 2b² பை கரெக்டா ஃபார்முலா படி, விச் இஸ் ஈக்குவல் டு 4. ஏன்னா கொஸ்டின்ல வந்து தந்திருக்காங்க. ஸோ பியோட வேல்யூ வந்து என்னன்னா 2 இன்டூ ரூட் ஓவர் lambda plus 5 by 2 the whole square by root over lambda plus 5 which is equal to 4. So இது வந்து பாத்தீங்கன்னா 2 times lambda plus 5 by 4 into root over lambda plus 5 which is equal to 2. So root over lambda plus 5 is equal to 8, which implies lambda plus 5 is equal to 64. So lambda ஓட வேல்யூ வந்து 15. ஓகேங்களா? ஸோ இப்போ லேம்டாவோட வேல்யூ கண்டுபிடிச்சு, இப்போ லேம்டாவோட வேல்யூ கண்டுபிடிச்சதுனால ஏ இஸ் ஈக்குவல் டு ரூட் ஓவர் லேம்டா பிளஸ் 5ல. ஸோ ரூட் ஓவர் லேம்டா பிளஸ் 5ஓட வேல்யூ 8. ஸோ ஏ ஈக்குவல் டு 8. ஸோ ஏவோட வேல்யூ 8னா எல்லோட வேல்யூ வந்து 2ஏன்னு சொல்லியிருக்கோம். ஸோ எல் இஸ் ஈக்குவல் டு 2a விச் இஸ் 16. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, லேம்டா பிளஸ் எல் தானே கேட்டிருக்காங்க, விச் இஸ் ஈக்குவல் டு 59 பிளஸ் 16 அண்ட் இதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 74. ஓகேங்களா? இது வரைக்கும் நடத்துனதெல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.